ஏங்க சீர்திருத்த பள்ளின்னு ஒண்ணு இருக்குல்ல, அதை வச்சிருக்கோம்ல. இது மாதிரி தப்பு செய்யறவங்களாம் அங்க கொண்டு போய் வச்சு நீங்க திருத்துங்களா, இந்த மாதிரி தப்பு பண்ணக்கூடாதுன்னு அறிவுரை சொல்லுங்க. ஏங்க ஐயோ, அடிக்க வேண்டிய பிள்ளைய அடிச்சு வளர்க்கணுங்க. நல்லா ஒண்ணு தெரிஞ்சுங்க, இன்னைக்கு வந்து கல்வியில இருக்கிற எல்லா பிள்ளைங்களும் கூமுட்டையா இருந்து படிக்காம வாத்தியாரே திருப்பி அடிக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? 5ல அடிச்சு வளர்க்காம விட்டதுனாலதான் இன்னைக்கு வரைக்கும் இப்படி இருக்குது. வாத்தியாரே திருப்பி அடிக்கிற அளவுக்கு இருக்காங்க. புரியுதுங்களா? அடிக்க வேண்டிய வயசுல அடிக்கணும். எங்க தலைவர் வந்து சும்மாதான் இந்த கத்தி படத்துல டயலாக் சொன்னாரு, 17 வயசு பையனுங்களை வச்சு உன்னைய கொலை பண்ணா ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு. ஆனா பாத்தீங்களா, இப்ப ரயில்ல திருத்தணியில 17 வயசு பையனுங்க ஒரு தலைவன் டயலாக்கா பேசுனதுக்கே அவங்க டிராவல் பண்ணிட்டாங்க. படம் வேற வாழ்க்கை வேறன்னு எடுத்துக்க மாட்டேங்கிறான். அந்த புரிதல் இல்லாத கல்வியை இந்த சமுதாயம் ஏற்படுத்தி வச்சிருக்கு. நாங்க ஆட்சிக்கு வந்த சமுதாயம் இல்ல, விஜய் அவர்கள் ஏற்படுத்தி வச்சிருக்காரு. நீங்க தானே சொல்றீங்க அப்ப என் தலைவன் டயலாகா பேசுனது இங்க நிஜமா நடந்துட்டு இருக்கு. அப்ப டயலாக் ஏங்க டயலாக்கா பாக்கணும்ல. டே அது படத்துல இருக்கிற டயலாக் தான், அதை எடுத்துக்க கூடாதுன்னு சொல்லணுமா இல்லையா? இந்த கல்வியை சொல்லணுமா இல்லையா? இந்த வாத்தியார் படிக்க வைக்கணும் இல்லையா? ஒரு புரிதல் இல்லாத கல்வி இதா இருக்குது.